3 நாட்கள் உத்தியோகபூர்வ விஜயத்தை மேற்கொண்டு ரஷ்ய சுகாதார அமைச்சர் உள்ளிட்ட 7 பேர் கொண்ட தூதுக்குழுவினர் நேற்று நாட்டை வந்தடைந்தனர். மிகாயில் முராஷ்கோவின் இந்த விஜயத்தின் போது இலங்கை மற்றும் ரஷ்ய சுகாதார அமைச்சர்களுக்கு இடையே புரிந்துணர்வு ஒப்பந்தங்கள் கைச்சாத்திடப்பட உள்ளன. ரஷ்ய சுகாதார அமைச்சர் மற்றும் தூதுக்குழுவினர் மருந்துகள் மற்றும் மருத்துவ உபகரணங்கள், மருத்துவ நிபுணர்களுக்கான பயிற்சி மற்றும் உயர்கல்வி, கல்வி ஒத்துழைப்பு, ஆயுர்வேத மருத்துவத்துறை, டிஜிட்டல் மயமாக்கல் மற்றும் சுற்றுலா சுகாதார சேவை உள்ளிட்ட சுகாதாரத்துறையின் முக்கிய துறைகளில் ஒத்துழைப்பை மேம்படுத்துவது குறித்து கருத்துக்களை பரிமாறிக்கொள்ள உள்ளனர். ரஷ்ய சுகாதார அமைச்சர் உள்ளிட்ட தூதுக்குழுவினர் தமது 3 நாட்கள் விஜயத்தை நிறைவு செய்து நாளை நாட்டிலிருந்து புறப்பட்டுச் செல்ல உள்ளனர். இதேவேளை வியட்நாம் ஜனாதிபதி டோ லாம் எதிர்வரும் 7ஆம் தேதி உத்தியோகபூர்வ விஜயம் ஒன்றை மேற்கொண்டு இலங்கைக்கு வருகை தரவுள்ளார். எதிர்வரும் 9ஆம் தேதி வரை அவர் நாட்டில் தங்கியிருப்பார். வியட்நாம் ஜனாதிபதி எதிர்வரும் 8ஆம் தேதி பாராளுமன்றத்தில் உரையாற்ற உள்ளார். தென்கிழக்கு ஆசியாவின் அதிவேகமாக வளர்ந்து வரும் பொருளாதாரங்களில் ஒன்றான வியட்நாம் 2024ஆம் ஆண்டில் தனது மொத்த உள்நாட்டு உற்பத்தியில் 7.1% வளர்ச்சியடைந்துள்ளதுடன் 2025ஆம் ஆண்டின் முதல் 9 மாதங்களில் மட்டும் 7.85% வளர்ச்சியையும் பதிவு செய்துள்ளது.